ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் விளாக் வந்துட்டு குட்டி விளாக்கை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பால் வச்சுருந்தேன், சாப்பாடு வச்சுருந்தேன். நேற்றைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஏதோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு வந்துட்டு நம்ம லைட்டாக கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் தயிர் வாங்கியிருந்தேன். 2 பாக்கெட் தயிர் வாங்கி நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறது நம்ம அதிகமாக யோசிப்போம். ஸோ ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலக்கும் போது நம்ம அந்த சில கட்டிகள் இல்லாமல் இருக்கும், அதனால தான். இப்போ அந்த பாக்கெட்டை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு 2 குலுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கலக்கிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். அந்த சாப்பாட்டில் நான் இந்த தயிரை ஊற்றி கலக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தயிர் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும், டைம் ஆக ஆக கெட்டியாக சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்துட்டு குழன்னு ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததை தான் நான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்து நான் கலக்கிக்கிட்டேன். இப்படி தாங்க நான் தயிர் சாதம் செய்வேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் ஒன்று போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். பாய்.